முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, தமிழ்நாட்டை வளர்ச்சி முன்னேற்றம் அடைய செய்யும் கூட்டணி என்று திருநெல்வேலியில் வைத்து பொய் மூட்டையை அவிழ்த்துவிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. தமிழ்நாட்டுக்கு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து என்ன வளர்ச்சியை கொடுத்துள்ளன என்பதையும் அமித்ஷா சொல்லியிருந்தால் பாராட்டலாம். தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்வது ஒன்றையே வழக்கமாக வைத்துள்ளது பாஜக. அதற்கு தலையாட்டி கொத்தடிமையாக இருந்துள்ளது அதிமுக. இத்தகைய துரோக கூட்டணிதான் இப்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. புண்ணிய பூமியான தமிழ் மண்ணில் தமிழ் மொழியில் பேச முடியாதது வருத்தம் அளிக்கிறது. இந்த தமிழ் மண் வரலாறு, வீரம், பண்பாடு மிகுந்தது. இந்த மண்ணை வணங்குகிறேன் என்று சொல்லி தனது உரையை தொடங்கியிருக்கிறார் அமித்ஷா என தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, சமஸ்கிருதத்துக்கு மகுடம் சூட்டி தமிழின் தலையில் மண்ணை போட்டது தானே ஒன்றிய பாஜக அரசு என்று குற்றம் சாட்டியுள்ளது. தமிழை விட சமஸ்கிருத வளர்ச்சிக்காக 17 மடங்கு அதிக நிதியை ஒதுக்கிவிட்டு தமிழில் பேச முடியாதது வருத்தம் அளிக்கிறது என்று சொல்வது மோசடித்தனம் அல்லவா என கேள்வி எழுப்பியிருக்கும் முரசொலி நாளேடு, உள்துறை அமைச்சருக்கு தமிழ் தெரியாமல் இருப்பதும் தமிழில் பேச முடியாததும் நல்லதுதான் என்று தெரிவித்துள்ளது. ஹிந்தி தான் அனைத்துக்கும் மூல மொழி என்று கண்டுபிடித்து சொன்னவர் இதே அமித்ஷா அவர்கள்தான். இதைவிட தமிழுக்கு செய்யும் துரோகம் இருக்க முடியுமா என்று முரசொலி நாளேடு வினவியுள்ளது. RSS தலைவராக இருந்த கோல்வாக்கர் எழுதுகிறார், மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வுதான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக வருகின்ற காலம் வரை ஹிந்திக்கே நாம் முன்னுரிமை தந்து நமது வசதிக்காக ஆட்சி மொழியாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே அவர்களது கொள்கையாகும் என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. நாடு முழுவதும் சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று ஜனசங்கம் தீர்மானம் போட்டுள்ளது. அதனால்தான் சமஸ்கிருத வளர்ச்சிக்காக பல்லாயிரம் கோடியை பாஜக அரசு ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது. இதனை மறைக்கத்தான் தமிழில் பேச முடியவில்லையே என்ற நாடகங்கள் ஆகும் என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது. இந்த துரோகத்தை மறைக்கத்தான் அதிமுக கொத்தடிமைகள் அமித்ஷாவால் மிரட்டி பணிய வைக்கப்பட்டுள்ளார்கள். ஹிந்திக்கு ஆதரவாக அமித்ஷா கருத்து சொன்னபோது அது அவரது சொந்த கருத்து என்று சொன்னவர்தான் கொத்தடிமை பழனிசாமி என்று முரசொலி நாளேடு கூறியுள்ளது. சிறுபான்மை சமூகத்துக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகம் இழைக்கும் வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரித்த கட்சி தான் அதிமுக என்றும், மாநிலங்களவையில் குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அதிமுக எம்பிக்கள் என்றும் தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, அன்றைக்கு அதிமுகவை சேர்ந்த 10 உறுப்பினர்களும் பாமகவை சேர்ந்த அன்புமணியும் ஆதரித்து வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டமே நிறைவேறி இருக்காது என்பதுதான் உண்மை என்று குறிப்பிட்டுள்ளது. குடியுரிமை சட்டத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லையே, எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார் காட்டுங்கள் என்று கொத்தடிமை பழனிசாமி பாஜகவின் ஊதுகுழலாக அன்றைய தினம் கேட்டதாகவும் முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. 3 வேளாண் சட்டங்களை பாஜக கொண்டு வந்த போது அது மிக நல்ல சட்டம், அது பற்றி நான் விவாதிக்க தயார், என்னிடம் விவாதிக்க வாருங்கள் என்று நிருபர்களையே சவாலுக்கு அழைத்தவர்தான் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு, 3 வேளாண் சட்டத்துக்கு எதிராக போராடும் 8 மாநில விவசாயிகளை அவர்கள் விவசாயிகள் அல்ல புரோக்கர்கள் என்று கொச்சைப்படுத்தினார் பழனிசாமி என ஆதங்கம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு வைத்தால் எழுதித்தான் ஆக வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னவர்தான் அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி. நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒப்புக்கு அனுப்பிவிட்டு அதை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியதை கூட 1.5 ஆண்டுகள் வெளியில் சொல்லாமல் வைத்திருந்தவர்தான் பழனிசாமி என்று முரசொலி நாளேடு காட்டமாக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கப்பட்ட பிறகும் நீட் தேர்விலிருந்து விலக்கு எல்லாம் கிடையாது, எல்லாரும் எழுதித்தான் ஆக வேண்டும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது, அதன்படித்தான் நடத்துகிறோம், அனைத்து மாநிலத்தவரும் எழுதித்தான் ஆக வேண்டும் என்று பேசினார் பழனிசாமி என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, திராவிடத்தை விமர்சித்தும் பேரறிஞர் அண்ணாவை விமர்சித்தும் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்ட மேடையில் வெட்கமில்லாமல் பழனிசாமியின் அதிமுக உட்கார்ந்திருந்தது. இதெல்லாம் கொத்தடிமைத்தனத்தின் தொடர்ச்சி அல்லவா என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழுக்கும் தமிழ்
தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்வது பாஜகவின் வழக்கம். அதனை கண்டும் காணாமல் கொத்தடிமையாக கிடப்பது அதிமுகவின் பழக்கம் என்று குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு, அது வளர்ச்சி முன்னேற்ற கூட்டணி அல்ல, துரோக கொத்தடிமை கூட்டணி ஆகும் என கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.